வணக்கம் மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் ஹரிணி. நாம இப்போ இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரீக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான். அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸில் இந்த ஹீலி ஏஐ டிவைஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சின்ன டிவைஸு ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஹீலர்ஸ்க்கு எவ்வளோலாம் அது ஹெல்ப்பாக இருக்குது. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நியூட்ரிஷியஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு பேர்த்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறது, டிஎன்ஏலேயே போய் ரிப்பேர் எப்படி சரி பண்ணுறது, இந்த முதற்கொண்டு நமக்கு நம்ம மேடம் அற்புதமாக விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் அதை பற்றி நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். மேடம் வணக்கம் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சியில். அதுவும் இந்த ஏஐ டிவைஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோஸில். ஸோ இன்னும் எவ்வளோலாம் மேம் இருக்குது. இப்போது நியூட்ரிஷியன்ஸ்லேயே 6 விதமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தீங்க, இதை படித்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் படித்து பார்க்கும்போதே நியூட்ரிஷியன்ஸையே 6 விதமாக பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஏஜுக்கே இதுவாக இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூத்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் இந்த நியூட்ரிஷன்ஸ்லையும் திருப்பியும் ஏஜ் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க மேம். ஆமாம். இப்போ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இதுலேயே அடுத்த ஒரு 12 சப் ப்ரோக்ராம்ஸு இதுலேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சொன்னாலே டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 6 வகையான மெயின் டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த 6 வகையான இதில் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் டிவிஷனில் பார்க்குறோம். அந்த செகண்ட் இதுலேயே 12 சப் ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் கேட்குறது அந்த ஏஜ் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் நிறைய விட்டமின், அதாவது நம்மளுடைய ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதனால் அதிகமாக ஆகுது கம்மியாக இருக்குன்றது நமக்கு தெரியுதுன்னா, நம்மளது தோற்றத்தின் இதில் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம தோற்றம் ஒரு யங்கு இதுவாக லுக்காக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நம்பர்ஸில் ஒரு 40 வயசு 50 வயசு இருந்தாலும் அவங்க பார்க்கும்போது ஒரு 30 வயசுக்குள்ளேயே ஒரு 10 வருஷம்னா சின்னதாக தெரிவாங்க இல்லை. ஸோ அப்போ அது எங்கே வேலை நடக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகணுன்னா ஆப்வியஸாக நம்மளுடைய ஸ்கின்னோடைய இதுக்கு தான் அங்கே வருது. அப்போ அந்த ஸ்கின்னோடைய இது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த எனர்ஜி பேஸ் தான் இவங்களோட தோற்றத்துக்கே பொலிவை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான இது ஸ்கின் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன நம்மளுடைய இது சொன்னாலே டைஜஷன் இதில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் கரெக்டாக மினரல்ஸாவோ விட்டமின்ஸாவோ இல்லைன்னா அதுக்கு வேண்டிய ஒரு விட்டமின் எதுவும் சொல்லுவாங்களே ஸ்கின்னுக்கு நல்ல பொலிவாக இருக்கிறதுக்கும், அதில் இந்த ஆயில்ஸ் செக்ரேட் ஆகிறதுக்கும், அந்த கிளான்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் வேண்டிய எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸ்க்கும் இருக்கிற அந்த சக்தி எல்லாமே இப்போ நம்ம இந்த ஃப்ரீக்குவென்சியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஏஜ்ன்ற இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது நம்மளுடைய ஸ்கின் ஓவராலும் நம்ம ஏஜை அவுட்லுக்கில் நல்ல ஒரு 60 வயசு இருந்தாலும் அவங்க பார்க்கும்போது ஒரு 40 வயசு இருக்கிற மாதிரி அந்த தோற்ற பொலிவோட அவங்க வைப்ரண்ட்டாக தெரியறதுக்கு விஷயங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி ப்ரோக்ராம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. வெரி நைஸ் மேம். அடுத்தது அமினோ ஆசிட்ஸ். இது நிறைய இந்த லேப்லலாம் டெஸ்ட் பண்ணும்போது கேள்விப்பட்டிருக்கேன் அமினோ ஆசிட்ஸ்ன்னு. அது இந்த ப்ரோக்ராமில் இருக்கே, எப்படி அது? ஆமாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அமினோ ஆசிட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் பவுடர், இந்த மாதிரி தனியாக அதான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அவங்க ரொம்ப நுணுக்கமாக ஒரு டீப் லெவலில் அதை அவங்க அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய உடம்பே பார்த்தீங்கன்னா அசிடிட்டி தான் நிறைய இருக்குமே. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க, நம்மளது உடம்பு ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் 70% இருக்குன்றது சொல்கிறாங்க, இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இருக்கும்போதும் சரி, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோடைய இது இன்டேக் எப்படி இருக்குன்னா, நம்ம சாப்பிட்றது நம்ம நல்லா நினைப்போம் இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய வேண்டிய காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் என்ன ஆயிடுது, அங்கே சரியான ஒரு ஃபார்முலேஷன் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அசிடிட்டியாக மாறி போயிடுது. அப்போ அந்த நம்ம உடம்பே ஆல்கலைனிட்டியில் இருந்தால் தான் அதுக்கான விஷயமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேட்டோன்னா ஒரு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஏதோ காரோ அப்படி எடுத்துக்கிறோன்னா அதோடைய ஃபங்க்ஷனிங் எப்படி அதை மெஷர் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்குது இல்லை இந்த இடத்துல இது வீக் ஆகிடுச்சு அப்படின்னா அதோடைய ஒர்க்கோடைய இதை வச்சு தானே நம்ம மெஷர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம நல்ல ஆல்கலைனிட்டியோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லா விதத்துலேயும் ஹெல்த்தியாக இருப்போம், மைண்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், எமோஷன்ஸ் நல்லா ஸ்டேபிளாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஆனால் இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம உடம்புல
நம்மளே வந்து அந்த அசிடிட்டி அதிகமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து ரிலீஃப் கிடைக்குது. வெரி நைஸ் மேம். மேம் இதில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஹார்மோனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம டிஷ்யூவை கூட வந்து அது சரி பண்ணும், ஒரு செல்லுலேருந்து ஒரு செல்லாக பண்ணும், ஒரு போன் டெக்ஸ்டரையும் மாற்றும், டிஷ்யூவையும் மாற்றும் சொல்லுது. ஆனால் இதில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஹார்மோனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ முன்ன பார்த்தோம் இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுருக்கீங்க நல்லா. போன் ஹார்மோனினா என்னன்றது பார்த்தோம், டிஷ்யூ ஹார்மோனினா மனப்பாடம் ஆயிடுச்சு நீங்கள் சொல்லி கொடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு பாடியில் என்னென்னலாம் இருக்கோ அந்த அனாட்டமி படிக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். சயின்டிஃபிக்காக அதில் வந்து நம்ம போன்ஸ் என்ன சாதாரணமானவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் டீப்பாக சொன்னாலும் தெரியாத இருக்கலாம். பட் இதே வந்து நம்ம கூகுள் பண்ணாவே இப்போ ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு அனாட்டமி ஆஃப் அ ஹியூமன் பாடின்னு போட்டாவே தெரிஞ்சிடும். அப்போ டீப்பாக என்ன இருக்குது அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸோடைய ஸ்ட்ரென்த்தன். இப்போ எப்படி நம்ம நேற்றுக்கு வந்து நர்வ் ஹார்மோனி அப்படின்றது வேணுன்றது பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வந்துட்டு இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸோடைய ஹார்மோனி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு உண்டான செல்ஸுக்கும் வந்து அந்த சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தனியாக பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து நல்லா இதுவாக இருக்கும்போது தான் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்க முடியும் இல்லையா. ஒரு மசில்ஸ் இருந்தாலும் சரி ஒரு இதாக இருந்தாலும் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கணும். இப்போ நீல எல்லாமே ஜாயிண்ட் போன்ஸ் இல்லையா, அப்போ அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து இருக்கும்போது தான் அது நல்லா ஸ்ட்ரென்தண்டாக வந்து இருக்கும். அங்கே எங்கேயாவது வேர் அண்ட் டேர் வந்துருச்சு இல்லை அங்கே எங்கேயாவது வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடமே அஃபெக்ட் ஆகலாம், இல்லை அது நீ பெயின் வரலாம், இல்லை நிறைய பேருக்கு லிகமெண்ட் டேருன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த டிஷ்யூஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஆக்டிவாகவும் அதை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் யூஸ். வெரி நைஸ் மேம். அடுத்தது இதில் ஆல்கைலைன் பவுடர்னு ஒன்று இருக்கு மேம். பவுடர் கூடவா வந்து இதில் வந்து